வணக்கம். நடந்து முடிஞ்ச 40 தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இது ஏற்கனவே தேர்தல் கருத்து கணிப்பு வந்து நான் தேர்தலுக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன். அதில் என்னென்னா 36 தொகுதி தான் சொன்ன, 3 தொகுதி சொல்ல முடியல. அதுக்கடையில் வந்து தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்ததுனால அந்த 3 தொகுதி சொல்ல முடியல. ஸோ 36 தொகுதியை நான் சொல்லியிருக்கேன். 36 தொகுதி நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நான் சொல்லியிருக்கேன்னு. அதன்படி தான் இப்போது நடந்திருக்கு. அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து கார்த்திக் சிதம்பரம் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு தென் சென்னை தமிழிசை தங்கபாண்டியனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் டஃப்பு, இதில் யாராவது ஒருவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தேன். அதில் தமிழிசை தங்கபாண்டியன் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தூத்துக்குடியில் கண்டிப்பாக கனிமொழி அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். கனிமொழி வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு கோவையில் வந்து டிஎம்கே சார்பாக கணபதி ராஜ்குமார் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டிஎம்கே கேண்டிடேட் ராஜ்குமார் தான் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு தேனியில் வந்து டிஎம்கே சார்பாக தங்கம் தமிழ்ச்செல்வன், அதன் பிறகு பிஜேபி கூட்டணியில் டிடிவி தினகரன் அமமுக கட்சி சார்பாக நின்றிருந்தார். அந்த தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார், தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் வந்து தங்கம் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்று விட்டார், டிடிவி தினகரன் தோல்வியடைந்து விட்டார். அதன் பிறகு மத்திய சென்னை கலாநிதி மாறன் கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு திருவள்ளூர் தனி தொகுதி சொல்லியிருந்தேன். அதாவது காங்கிரஸுக்கு வந்து வேற ஒரு வேட்பாளர் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதாவது சசிகாந்த் செந்தில் அப்படின்னு அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு திருச்சி தொகுதியில் வந்து துரை வைகோ, ஆனால் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் துரை வைகோ நிற்கிறாரு. அதன் பிறகு நம்ம பிஜேபி சார்பில் வந்து அமமுக சார்பில் செந்தில்நாதன், பிஜேபி கூட்டணியில் அமமுக டிடிவி தினகரன் கட்சியில் செந்தில்நாதன், அவருக்கும் இவருக்கும் டஃப் இருக்குது. செந்தில்நாதன் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் துரை வைகோக்கும் 2 பேருக்கு தான் டஃப்பு, 2 பேர் யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதில் வந்து துரை வைகோ வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு ஆரணி தொகுதி சொல்லியிருந்தேன். ஆரணி தொகுதியிலையும் வந்து தரணிவேந்தன் அது கேண்டிடேட் மாற்றி கொடுத்துருக்காங்க காங்கிரஸில், அவர் தான் வெற்றி பெறுவார் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு சேலம் டிஎம்கே செல்வ கணபதி, இவர் வந்து ஏற்கனவே அதிமுகலேருந்து திமுகலாம் வந்தவர்னு சொல்லி அவருடைய வரலாறுலாம் சொல்லி அதன் பேர் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பிஎம்கே அண்ணாதுரைக்கும் செல்வ கணபதிக்கும் ரொம்ப டஃப் இருக்கும். ஏன்னா பிஎம்கேக்கு அங்கே ரொம்ப செல்வாக்கான இடம் அது அந்த தொகுதி. அதனால் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப டஃப்பு, இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து செல்வ கணபதி வெற்றி பெற்றிருக்கார், திமுக வேட்பாளர். அதன் பிறகு தென்காசி டாக்டர் ராணிஸ்ரீ அப்படின்னு நின்றுருக்காங்க டிஎம்கே சார்பில். அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்களாம் நின்றுருந்தாங்க. இவங்க படுதோல்வி அடைவாங்க. திமுக சார்பில் நின்ற டாக்டர் ராணிஸ்ரீ தான் வெற்றி பெறுவார்கள் அப்படி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதன் பிறகு கள்ளக்குறிச்சி வந்து டிஎம்கேயில் வந்து மலையரசன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். அதன் பிறகு பிஜேபி கூட்டணியில் பிஎம்கே சார்பாக தேவதாஸ், இவருக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உண்டாங்க. இவங்க 2 பேரும் தான் டஃப்பு, ஆனாலும் மலையரசன் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மலையரசன் வெற்றி பெற்றிருக்கார், திமுக கேண்டிடேட். அதுக்கடுத்து கடலூர் காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத், அதன் பிறகு பிஎம்கே சார்பில் தங்கர் பச்சான், இவங்க அதுக்கு அடுத்து வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியில் நிற்குது. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம விஷ்ணு பிரசாத் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அடுத்த நாளே நான் வந்த செய்தி என்னென்னா, விஷ்ணு பிரசாத் வந்து தொகுதிக்கு புதியவர், அதனால் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் தேமுதிக தோல்வியடைந்து விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றிருக்கார். அதில் நம்ம சொன்னது பொய்யா போச்சு. அதன் பிறகு காஞ்சிபுரம் டிஎம்கே கேண்டிடேட் செல்வம், அதுக்கப்புறம் பிஎம்கே ஜோதி வெங்கடேசன். இங்கேயும் வந்து வன்னியர்கள் அதிகமான இருக்கிற இடம், டஃப்பான தொகுதி தான். இருந்தாலும் டிஎம்கே கேண்டிடேட் செல்வம் தான் வெற்றி பெறுவார் அப்படி ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செல்வம் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் அவர் நிற்கிறாரு. அது மாதிரி பிஜேபியிலேருந்து ராம சீனிவாசன்லாம் நிற்கிறாங்க.
அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து சு வெங்கடேசன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நெல்லையில் வந்து காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் புரோஸ், அப்புறம் ஏடிஎம்கே சார்பில் ஜான்சி ராணி, அதுக்கடுத்து பிஜேபி நயினார் நாகேந்திரன் வந்து தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு, ஆனால் எம்பி தேர்தல் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ராபர்ட் புரோஸ்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ராபர்ட் புரோஸ் வெற்றி பெற்று விட்டார். அதுக்கு அடுத்து ஈரோடில் வந்து டிஎம்கே சார்பாக பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் நிறுத்தப்பட்டிருந்தார். அவர் தான் ஏடிஎம்கேல வந்து ஆற்றல் அசோக்குமார். அவர் வந்து ஃபெமிலியரான ஆனால் அரசியலில் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவர். ஆகவே பிரகாஷ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருந்தேன். திமுக கேண்டிடேட் அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார், எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸில் விஜய் வசந்த், கண்டிப்பாக அவர் தான், வேறு யாரும் கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அவர் தான் வெற்றி பெறுவார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு திருப்பூர் கம்யூனிஸ்ட் சுப்ராயன், அவர் தான் வெற்றி பெறுவார், வேறு யார் வருவதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சுப்ராயன் தான் வெற்றி பெற்றிருக்கார், திமுக அலையன்ஸில் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர். அதன் பிறகு சிதம்பரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ளவங்க திருமாவளவன் நின்னார், அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். அவர் தான் எம்பியாக வெற்றி பெற்றார். அதன் பிறகு பெரம்பலூர் டிஎம்கே அருண் நேரு, அவர் தான் வெற்றி பெறுவார், அவர் விட்டால் வேறு யாரும் வாய்ப்பு கிடையாது. அதன் பிறகு பாரிவேந்தர், அவர்லாம் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அருண் நேரு டிஎம்கே கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு வேலூர் வந்து டிஎம்கே கதிர் ஆனந்த் ஏற்கனவே நின்றவர், மறுபடியும் அவருக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் நின்றுருந்தார். ஆனால் கதிர் ஆனந்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அவர் தான் வெற்றி பெறுவார் என்று நான் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே போன்று கதிர் ஆனந்தன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பில். அதன் பிறகு அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் சொல்லவே தேவையில்லை, வாரி வழங்கிடுவார் கோடிக்கணக்கில். அப்பயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஜெகத் ரட்சகன் தான் வெற்றி பெறுவார் என்று பதிவிட்டிருந்தோம். அதே போன்று ஜெகத் ரட்சகன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பில். அதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ரவிக்குமார் போட்டியிட்டார். ரவிக்குமாருக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட்டை சேர்ந்த செல்வராஜ், ஏற்கனவே செல்வராஜ் ஒருத்தர் இருந்தார், அவர் உடல்நலம் சரியில்லாதனால வேற ஒரு செல்வராஜ் ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்டாங்க, அவரும் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெறுவார் சொல்லியிருந்தோம், அவரும் வெற்றி பெற்று விட்டார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை டிஎம்கேல அண்ணாதுரை தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு தெளிவாக நம்ம பதிவு போட்டிருந்தோம். அதே மாதிரி அண்ணாதுரை திருவண்ணாமலை தொகுதியில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் அப்படின்னு ஒருத்தர் நின்று இருக்கார், அவர் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவரும் வெற்றி வாய்ப்பை அடைந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து வடசென்னை டிஎம்கே கலாநிதி வீராசாமி, அவர் தான் வெற்றி பெறுவார், வேறு யாரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருந்தோம். அதே போன்று கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாமக்கல் டிஎம்கே கூட்டின மாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்னார். அதை தொடர்ந்து கேபி ராமலிங்கம்லாம் நின்னார். கேபி ராமலிங்கம்லாம் நல்லா ஃபேமஸான ஆள் இருந்தாலும் அங்கேயும் மாதேஸ்வரன் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் மாதேஸ்வரன் வெற்றி வாகை சூடிவிட்டார். அதுக்கடுத்து பொள்ளாச்சி டிஎம்கே ஈஸ்வரசாமி, இவர் தான் வெற்றி பெறுவார்னு அதுலேயும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அப்புசாமி ஏடிஎம்கே அப்புசாமிலாம் தேரமாட்டார், கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வசந்தராஜன் பிஜேபி ஒன்றுமே கிடைக்காது, அங்கேயும் ஈஸ்வரசாமி தான் வெற்றி பெறுவார் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் தான் வெற்றி வாகை சொல்லியிருக்கிறார். திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சச்சிதானந்தம், இவர் தான் வெற்றி பெறுவார் என்று நாம் பதிவிட்டிருந்தோம். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு சேர்ந்த சச்சிநாதன் அவர்கள் வெற்றி வாகை சூடி அழகாக எம்பியாகிவிட்டார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம், அவர் தான் வெற்றி வாகை சூடப்போகிறார். அவரை எழுத்து நின்றவர்கள் எல்லோரும் தோல்வியடைவார்கள், ஓபிஎஸ்க்கு சுத்தமாக டெபாசிட்டே இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு விட்டார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். தஞ்சாவூர் டிஎம்கேல முரசொலி அப்படிங்கிறவர் நின்னார், அவர் தான் ஜெயிப்பார் சொல்லியிருந்தோம், அவரே வெற்றி பெற்று விட்டார். அதுக்கடுத்து மயிலாடுதுறையிலே காங்கிரஸிலே சுதா என்பவர் நின்றிருக்கிறார், அங்கேயும் சுதா தான் வெற்றி பெறுவார் என்று நாம் பதிவிட்டிருந்தோம். அதே போன்ற சுதா வெற்றி வாகை சூடி எம்பியாகி விட்டார். அதைத் தொடர்ந்து கரூர் காங்கிரஸ் ஜோதிமணி ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், இப்பொழுது எம்பியாக வெற்றி பெறுவார் என்று நாம் பதிவிட்டிருந்தோம். அதே போன்று ஜோதிமணியும் வெற்றி பெற்று விட்டார். இதை ஏன் உங்களிடத்தில் பதிவிடுகின்றேன் என்றால்,
ஒரு ஏசியத்திலே நமக்கு வந்த தகவல் படி நாமளும் ஆராய்ந்து நாம் பதிவிட்ட பொழுது ஓரளவுக்கு மேட்சாக இருக்குது. நாம் சொன்னது எல்லாமே 99% உண்மையாக வந்து இருக்குது. அதை உங்களுக்கு பதிவிடுவதற்காகத்தான் இதை அனைத்து உங்களிடத்திலே சொல்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.